இதுக்கு பேர் வந்து ஜோதிகான்னு வச்சிருக்கோம். இது வந்து இந்த நிலத்து லீஸுக்கு எடுத்திருக்க இந்த நிலத்து ஓனர் தான் இது கொண்டை இருக்குது பாருங்க. இது நாட்டு மாடு, இது பியூர் நாட்டு மாடு. இது பால் வந்து 2 லிட்டர் கறக்குது. இப்போ இயற்கை விவசாயம் பண்றதை பத்தி இப்போ இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தோம். அதுல முக்கியமான ஒரே ஒரு ஃபேக்டரி தொழிற்சாலை எதுன்னா அதிகப்படியா பெரிய தொழிற்சாலை மாடுதான். இந்த மாடு இல்லாம நம்ம இயற்கை விவசாயம் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம பால் தேவைக்காக நம்ம கலப்பின மாடுனா ஜெர்சியோ HFO கிடையாது. இது நாட்டு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வெயில் தாங்கும், மழை தாங்கும். அதே மாதிரி பால் வந்து 4 லிட்டர் மேல தராது. இந்த மாட்டுக்கு பேர் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாட்டுக்கு நாங்க பேர் வச்சது வந்து ஜெண்டின்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னா இது ரொம்ப எல்லா மாட்டையோட இது வந்து எல்லா மாட்டையுமே இடிக்கும். அதனால இது இழுத்துக்கிட்டு போவோம். நம்மள மூக்கங்காயர் தனியா மூக்கங்காயில தான் மாட்டியிருக்கோம். அதுக்கே இது வந்து இழுத்துட்டு போவோம். அதனால இந்த பேர் வச்சிருக்கோம். இந்த கண்ணுக்குட்டி வந்து இதுல பிறந்தது. இதுவும் நாட்டு கிராஸ் தான். இப்போ இது வந்து நாட்டு மாட்டு ஊசியா போடும்போது நாட்டு கிராஸா மாறுது. இதுவும் வந்து வெயில் மழை தாங்கக்கூடியது. என்கிட்ட வந்து செனை பிடிக்காதுன்ற பிரச்சனையே இருக்காது. என்ன காரணம்னா நான் தீவன மேலாண்மை கரெக்டா பண்றேன். பசுந்தீவனமும் கரெக்டா கொடுக்குறேன். அதே மாதிரி உலர் தீவனம் சொன்னா